ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க காம்பேட் கோட் ஹண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 16 minutes இருக்கு. இந்த படத்தை மதன கோபால் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணிருக்காங்க. கூடவே நிர்மல் ராஜ், ராகுல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அத்லெட்டா இருக்காங்க. அவங்களோட பிரதர் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ல மாட்டிக்கிறாங்க. அந்த கேங் பாத்தீங்கன்னா பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் மர்மமான முறையில. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஹீரோ அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்குறாரு. களமிறங்கி போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருக்க ஒருத்தரை கொலையும் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு 3 குரூப்பா பிரிச்சு கோட் ஹண்ட் அப்படின்ற ஆபரேஷனை கையில எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு சான்ஸ் தான். அதுல முடிக்க முடியலன்னா அந்த டீமோட ஹெட் மொத்தமா எல்லாருமே கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோட் ஹண்ட்ல பாத்தீங்கன்னா எதிரியை கொல்றதுக்காக எந்த விதமான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியில் நம்ம ஹீரோ அவங்க பிரதரை காப்பாத்தினாரா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப ராவா, ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்பவே லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்த ஃபீல் தான் வருது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசா இவங்க யூஸ் பண்ணல, ரொம்ப நேச்சுரலா தான் பண்ணிருக்காங்க. பிஜிஎம் ஓரளவு நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஓரளவு முக்கியமான கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் அப்படின்றதுனால ஓரளவு நல்லாவே போகுது. குறிப்பா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்ப ராவா, ரொம்ப நல்லாவே போகுதுன்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.